திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே காட்டு தீ பற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கொடைக்கானல் பழனி பிரதான சாலையில் உள்ள தனியார் தோட்டத்தில் ஏற்பட்ட தீ விபத்து பரவி கொழுந்துவிட்டு எரிந்ததால் அப்பகுதியில் உள்ள மரங்கள் எரிந்து சாம்பலாகின. இதன் காரணமாக புகைமூட்டமாக காணப்பட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வனப்பகுதிகளில் ஏற்படும் தீ விபத்துகளை கட்டுப்படுத்த ஸ்டாலின் அரசின் வனத்துறை உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஈரோடு சென்னிமலையில் மின்கம்பி உரசி லாரி முழுவதும் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அரச்சலூர் பகுதியைச் சேர்ந்த கார்த்தி என்பவர் அதிக உயரத்தில் வைக்க புல்களை லாரியில் ஏற்றி சென்ற பொழுது மின்கம்பியின் மீது உரசி திடீரென தீப்பிடித்து எரிந்தது. உடனடியாக சுதாரித்துக் கொண்ட கார்த்தி லாரியில் இருந்து குதித்து உயிர் தப்பினார். சென்னை அடுத்த குன்றத்தூர் அருகே தனியார் பேருந்து சாலை தடுப்பில் மோதிய விபத்தில் 10 பேர் காயமடைந்தனர். குடியாத்தம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திருமண நிச்சயதார்த்தம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொள்வதற்காக குன்றத்தூரில் இருந்து பெண் வீட்டார் சுமார் 50 பேர் தனியார் பேருந்து மூலம் குடியாத்தம் சென்றுவிட்டு திரும்பியுள்ளனர். அப்போது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பில் பலமாக மோதியது. இதில் பேருந்தின் முன்பகுதி சேதமடைந்த நிலையில் சிறுவர்கள், பெண்கள் என 10 பேர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் சைதாப்பேட்டை பகுதியில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக வாடகை கட்டிடத்தில் தற்காலிக நியாய விலைக்கடையை முன்னாள் அமைச்சர் சேவூர் எஸ். ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார். 16வது வார்டு பகுதியைச் சேர்ந்த குடும்ப அட்டைதாரர்கள் புதிய நியாய விலைக்கடை கட்டித்தரும்படி விடுத்த கோரிக்கையை ஏற்று தற்காலிகமாக இயங்கும் வகையில் வாடகை கட்டிடத்தை முன்னாள் அமைச்சர் திறந்து வைத்தார். தொகுதி வளர்ச்சி நிதியில் புதிய நியாய விலைக்கடை கட்டிடம் கட்டித்தரப்படும் என்றும் முன்னாள் அமைச்சர் சேவூர் எஸ். ராமச்சந்திரன் உறுதியளித்தார். ஈரோடு மாநகராட்சியுடன் மேட்டு நசுவம்பாளையம் ஊராட்சியை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து திமுக அமைச்சரை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாநகராட்சி எல்லை விரிவாக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அதிமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மகேஸ்வரன் தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அப்போது அங்கு வந்த விடியா திமுக அமைச்சர் முத்துசாமியை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட கோரிக்கை குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் அதிமுக மாவட்ட செயலாளர் மனு அளித்தார். ராணிப்பேட்டையில் நரசிங்கபுரம், தண்டலம் உள்ளிட்ட ஏரிகளில் தொழிற்சாலை கழிவுகள் கலப்பதை தடுக்கவும், இஎஸ்ஐ மருத்துவமனை அமைத்தல் உள்ளிட்ட 6 கோரிக்கைகள் குறித்து அதிமுக மாவட்ட செயலாளர் எஸ்.எம். சுகுமார் மனு அளித்தார். ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் ஆழ்ந்த உறக்கத்தில் உள்ளதால் அரசு பணிகள் முடங்கியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே ஒரே நாளில் 7 பேரை தெருநாய் கடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மானாமதுரை அருகே உள்ள ராஜகம்பீரம் பகுதியில் 13 வயது குழந்தை உட்பட 7 பேரை தெருநாய் கடித்தது. 70 வயது மூதாட்டியை தொண்டையில் நாய் கடித்தது. கடந்த 2 வாரங்களில் 25க்கும் மேற்பட்டோரை நாய் கடித்து உள்ளது. சிவகங்கை பகுதியில் அதிகரித்துள்ள தெருநாய்களை கட்டுப்படுத்த ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மேக்கரை அடவி நயினார் அணை திமுக அரசின் அலட்சியம் காரணமாக குளம் போல் காட்சியளிக்கிறது. அனுமன் நதியின் குறுக்கே கட்டப்பட்ட 132 அடி உயரம் கொண்ட அடவி நயினார் அணையின் மூலம் 7500 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறுகிறது. மேலும் அப்பகுதி மக்களின் குடிநீர் தேவையையும் பூர்த்தி செய்கிறது. இந்நிலையில் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட குடிமராமத்து பணிகளை திறனற்ற திமுக அரசு மேற்கொள்ளவில்லை. இதனால் போதிய மழை பெய்தும் கடந்த 2 ஆண்டுகளாக அணை வறண்டு காணப்படுகிறது. இதனால் தங்களுக்கு சாகுபடிக்கும் குடிநீருக்கும் போதிய நீர் கிடைக்குமா என்று அப்பகுதி மக்கள் ஆவேசமாக கேள்வி எழுப்புகின்றனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சாமனூர் ஊராட்சி நல்லாம்பட்டியில் புதிய நியாய விலைக்கடை அமைக்க பூமி பூஜை போடப்பட்டது. நல்லாம்பட்டி மக்களின் கோரிக்கையை ஏற்று பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 7,82,000 ரூபாய் ஒதுக்கி முன்னாள் அமைச்சர் கே.பி. அன்பழகன் பூமி பூஜையில் பங்கேற்று பணிகளை துவக்கி வைத்தார். கழக நிர்வாகிகள் இதில் பலர் பங்கேற்றனர்.